Hello friends, welcome to Taj Beauty Recipe. In this video, we will see homemade face wash powder. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. இதுல பாசிப்பயிறு மாவு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாசிப்பயிறு மாவு பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ்ல உள்ள அழுக்குகளை நீக்கக்கூடியது. அடுத்து பாத்தீங்கன்னா சிகப்பு சந்தன பவுடர். இது வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லயும் நாட்டு மருந்து கடைகள்லயும் கிடைக்கக்கூடியது. இந்த பவுடர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸில் அதிக அளவில் ஆயில் எக்ஸஸ் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணும். நம்மளோட ஃபேஸ்க்கு சிகப்பழகு கொடுக்கக்கூடிய. அடுத்தது பார்த்தீங்கன்னா நலங்கு மாவு. இது வந்து ரெடிமேடாக கடைகள்லேயே கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே எப்படி நலங்கு மாவு தயார் பண்ணுறது அப்படின்ற வீடியோவை அதோட லிங்க்கை நான் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நலங்கு மாவு நம்மளோட சருமத்தை ஜொலிக்க வைக்கக்கூடியது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரி மஞ்சள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஃபேஸ் வாஷ் பவுடரில் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே வந்துட்டு நேச்சுரலான திங்ஸ் அப்படின்றதுனால எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபேஸில் இருக்கிற மேக்கப்பெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஃபேஸ் வாஷ் பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு மேக்கப் ரிமூவலாக செயல்படும். அது கூட வெயிலால் ஏற்படக்கூடிய கருமைகளையும் போக்கக்கூடியது. நம்மளோட ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸ், ஆக்னி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணக்கூடியது. நமக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த பிஸியான லைஃப்பில் டெய்லி நம்ம வந்துட்டு நம்மளோட ஃபேஸ் வாஷ் பவுடர் வந்து தயார் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ இதை வந்து நம்ம மொத்தமாக தயார் பண்ணி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நமக்கு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் வாஷ் பவுடர் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸில் உள்ள டெட் செல்ஸை நீக்கி அழுக்குகளையும் போக்கி நம்மளோட ஃபேஸ்க்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது. இந்த ஃபேஸ் வாஷ் பவுடர் வச்சு நீங்கள் வந்து ஃபேஷியல் கூட பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்கின் டைப் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இது கூட எலுமிச்சைப்பழச்சாறு, ரோஸ் வாட்டர், மில்க்கு இந்த மாதிரி சேர்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே ஊற வச்சுட்டு நல்லா ஜென்டலாக மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் பவுடர் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஃபேஸில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் சரியாகி உங்களோட ஃபேஸ் வந்து க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.